لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وشفيع المذنبين وحبيب رب العالمين. صلى الله على محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. فالله تعالى يقول: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قال إني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا وجعلني مباركا أينما كنت وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا. صدق الله العظيم. புகழனைத்தும் ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் அன்முநபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், கியாமத் வரைக்கும் வருகின்ற அத்துணை நல்லவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறிய பின், அல்லாஹுடைய உயர்வான கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு நேர காலத்தோடு அல்லாஹுடைய மாளிகையில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அல்லாஹ் ஒருவனை மட்டும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்று முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு ஏற்ற முடிவுகளை எழுதித்தான் அனுப்பி வச்சிருக்கிறான். எங்களுக்கென்று அல்லாஹ் முடிவு செய்ததை முழுமையாக அடைந்து கொள்ளாமல் எங்களுக்கு மௌத்து வரவும் மாட்டாது. எழுதப்பட்டது கிடைக்கும். ஆனாலும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்கிறது, விரும்புகிறது, என்கிட்ட இருக்குதோ இல்லையோ, கொஞ்சமோ அதிகமோ, ஆனால் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், நிம்மதியாக வாழணும், அல்லாஹுடைய கைறுகளும் பரக்கத்துகளும் பெற்றவர்களாக சந்தோஷமாக வாழணும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த நாங்கள் எதிர்பார்க்கின்ற கைரும் பரக்கத்தும் இது அல்லாஹுடைய கையில் மட்டும்தான் இருக்குது. அல்லாஹ்வை மட்டும் நம்பி வாழுகின்ற இஸ்லாமிய உம்மத், அவங்க நம்பி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? எனக்கு எதுவானாலும் அது அல்லாஹ் தரணும் என்கிறது. இஸ்லாமியர்கள் அல்லாத ஏனையவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத மற்றவர்கள், அவங்க நினைக்கிறது நிறைய இருந்தால் தான் வாழ்க்கையில் நல்லா வாழலாம், பெருசாக கிடைச்சாத்தான் வாழ்க்கையில் எதையாவது சாதிக்கலாம், நான் நிம்மதியாக இருக்கணும், ஏன தேவைகள் நிறைவேறணும் என்றால் ஏன வருமானம் பெருசாக இருக்கணும், எனக்கு கிடைக்கக்கூடியவைகள் நிறைய கிடைக்கணும், இது மற்றவர்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் ஒரு உண்மையான முஸ்லிமுடைய நம்பிக்கை, ஒரு ஈமான்தாருடைய நம்பிக்கை அங்கே இருக்காது. மெட்டீரியலை நம்ப மாட்டார்கள். இருக்குதோ இல்லையோ அல்லாஹ் தந்திருக்கிறான், அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கை தான் இருக்கும். இதுக்குத்தான் நாங்கள் சொல்கிறோம் அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய பரக்கத், அல்லாஹ் பரக்கத் செய்யணும். அல்லாஹுடைய பரக்கத் கிடைச்சால் இருக்குதோ இல்லையோ, கொஞ்சமோ அதிகமோ, எங்களோட வாழ்க்கையை நாங்கள் சந்தோஷமாக கழிக்கலாம், நிம்மதியாக கழிக்கலாம். எங்களோட தேவைகள் அல்லாஹ்வின் புறம் இருந்து நிறைவேறிக்கொண்டே இருக்கும். இந்த அல்லாஹுடைய பரக்கத்தை நாங்கள் ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்கிறோம். இந்த பரக்கத் என்பதை அல்லாஹ் அவனோடு சேர்த்து வச்சிருக்கிறார். வேறு யார கையிலையும் அல்லாஹ் கொடுத்தது கிடையாது, வேறு எங்கேயும் அல்லாஹ் அதை ஜாயின் பண்ணினது கிடையாது. தன்னோடு வைத்திருக்கிறான், தன் பெயரோடு தன்னுடைய சிஃபத்தோடு தனக்கிட்ட அல்லாஹ் வச்சிருக்கிறான். குர்ஆன்ல சுமார் 32 இடங்கள்ல அல்லாஹ் இந்த பரக்கத்தோடு தொடர்பான வார்த்தைகளை பயன்படுத்தி அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கிறான். விசேஷமா தன்னுடைய பெயரோடு தன்னோடு அல்லாஹ் தன்னை பரக்கத் பொருந்தியவன் என்பதாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். தபாரக ஸ்மு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம்.
கண்ணியமிக்க ரப்பு அல்லாஹ் அவனுடைய பெயர் பரக்கத்தாகிவிட்டது, உயர்வாகிவிட்டது. தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க், யாருடைய கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதோ அந்த ரப்பு பரக்கத்தானவன். தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான், குர்ஆனை ஃபுர்கான் வேதத்தை இறக்கி வைத்த அந்த அல்லாஹ் பரக்கத்தானவன். தபாரக்கல்லதி ஜஅல ஃபிஸ் ஸமாஇ புரூஜா, இந்த வானத்தில் கோள்களை கிரகங்களை படைத்தவன் அந்த ரப்பு அல்லாஹ் பரக்கத்தானவன் என்று தபாரக் பரக்கத்துடைய வார்த்தையை தன்னோடு சேர்த்து அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ் பரக்கத் பொருந்தியவன், பரக்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், அவன்தான் எங்களுக்கும் பரக்கத் தரணும். சில இடங்களை, சில காலங்களை, சில விடயங்களை அல்லாஹ் பரக்கத் பொருந்தியதாக சொல்லியிருக்கிறார். அல்லாஹுடைய பரக்கத், அல்லாஹுடைய அருள் இங்கே நான் வச்சிருக்கிறேன், அல்ல இந்த இடங்கள் பரக்கத் பொருந்தியவை, அல்லாஹுடைய அருளை பெற்றவை என்று அல்லாஹ் குர்ஆனில் அடையாளப்படுத்துகிறான். முதலாவது வீடு இந்த பூமியில் அல்லாஹ்வை சுஜூது செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கட்டிய ஏற்பாடு செய்த முதல் வீடு அந்த கஅபத்துல்லாஹ், அந்த பைத்துல்லாஹ். அதை அல்லாஹ் சொல்லும் பொழுது அவ்வல பைத்தின் வுதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரகா, பரக்கத் செய்யப்பட்ட பூமியில், பரக்கத் செய்யப்பட்ட இடத்தில் அந்த மஸ்ஜிதை, அந்த வீட்டை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அந்த இடம் பரக்கத் செய்யப்பட்டதன் அல்லாஹ் சொல்லுகிறார். வெளியில விளங்கலாம், விளங்காமல் இருக்கலாம், என கண்ணுக்கு தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அங்கு அல்லாஹ் அவனுடைய அருளை வைத்திருக்கிறான். அந்த இடத்துக்கு, அந்த மண்ணுக்கு அல்லாஹ் அவனுடைய பரக்கத்தை வச்சிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கத்து மண்ணில் இருந்து இஸ்ரா மிஅராஜுடைய பிரயாணம் அல்லாஹ் அழைச்சிட்டு போனான். அந்த நேரத்தில் முதலாவது இஸ்ராவுடைய பயணம் மக்காவில் இருந்து பலஸ்தீனை நோக்கி சென்ற பயணம், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்ற பயணம். அங்கு நபிமார்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தினார்கள். அதற்கு பிறகுதான் அங்கிருந்து மிஅராஜ் 7 வானங்களையும் தாண்டிய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து வந்த இந்த இஸ்ராவுடைய பிரயாணத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலா, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அதை சூழ நாங்கள் பரக்கத் செஞ்சிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். பரக்கத் செய்யப்பட்ட பூமி என்று அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய இடத்தை அல்லாஹ் சொல்லுகிறார். இன்று ரொம்ப பெரிய பிரச்சனைக்குரிய இடம். இன்றைக்கு மக்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறதே அங்கு உயிர் வாழ முடியாது, அங்கு முஸ்லீம்களாக இருக்க முடியாது, போனால் பிரச்சனை என்று காட்டப்பட்டிருக்குது. ஆனால் அல்லாஹ் சொல்றான் பரக்கத் செய்யப்பட்ட இடம், எத்தனையோ நபிமார்கள் வாழ்ந்த இடம், நபிமார்களுடைய காலடி பட்ட இடம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் உலகத்துடைய கடைசி கட்டம் ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர இருக்கிறார்கள். அந்த இடத்தை மீண்டும் ஹயாத்தாக்க இருக்கிறார்கள். அந்த இடத்தில் பரக்கத் கிடைக்கும், அந்த இடம் செழித்து ஓங்கும், இஸ்லாமியர்கள் அங்கு ஒதுங்குவார்கள் இன்ஷா அல்லாஹ். அந்த பூமியை பரக்கத் செய்யப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை இறக்கி வைத்தார். இறக்கப்பட்ட குர்ஆன் எங்களுக்குரிய வழிகாட்டியாக அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த குர்ஆனையும் அல்லாஹ் பரக்கத் செய்யப்பட்டது என்று சொல்லுகிறான். கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக முபாரக், பரக்கத் செய்யப்பட்ட அல்லாஹுடைய அருள் கொடுக்கப்பட்ட குர்ஆனை நாங்கள் உங்களுக்கு இறக்கி வச்சிருக்கிறோம். அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட இரவை அல்லாஹ் சொல்லுகிறான், ஹாமீம் வல் கிதாபில் முபீன் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, பரக்கத் செய்யப்பட்ட இரவுல குர்ஆன் இறக்கி வச்சோம். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த ஓரிரு நாள் குழந்தை, தாயுடைய மடியில் இருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் வந்து தாயை தவறாக பேசுகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் கொடுத்த கட்டளை, நீங்கள் பிள்ளையின் பக்கம் சுட்டி காட்டுங்கள், பிள்ளையை காட்டுங்கோ, பிள்ளைக்கு நீங்கள் சாடை செய்யோ. ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக மடியிலிருந்து பேசுகிறார்கள். ஆல இன்னி அப்துல்லாஹ், நிச்சயமாக நான் அல்லாஹுடைய அடியான். ஆதானியல் கிதாப வஜஅலனி நபிய்யா, அல்லாஹ் எனக்கு ஒரு வேதத்தை தந்து நபியாகவும் ஆக்குகின்றான். அதே போன்று வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குந்த், நான் எங்கு இருந்தாலும் என்னை பரக்கத் செய்யப்பட்டவனாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், நான் பரக்கத் செய்யப்பட்டவன், அல்லாஹ் என்னை பரக்கத் செய்யப்பட்டவனாக வச்சிருக்கிறான், ஆக்கி இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய பரக்கத், அல்லாஹுடைய அருள் குறிப்பிட்ட 1-2 மட்டுமல்ல, இல்லை அது வெறுமனே பணத்தில் பொருளில் மட்டும் இல்லை. அல்லாஹுடைய பரக்கத்தை எங்கெல்லாம் தேட முடியுமோ தேடலாம்.
அல்லாஹ் இப்படி எல்லா சந்தர்ப்பங்களையும் எங்களுக்கு விளங்கப்படுத்தி தருகிறான். விசேஷம் அன்புக்குரியவர்களே, நாங்கள் இன்றைக்கு ஞாபகப்படுத்த போகிறது என்ன? எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கின்ற அடைகின்ற எங்களோட பொருளாதாரம், எங்களோட சொத்து செல்வம், எங்களோட மனைவி மக்கள் குடும்பம், இதத்தோடு சேர்ந்து வாழும் பொழுது நாங்கள் கொஞ்சம் கயிறுகளோடு வாழணும், பரக்கத்தோடு வாழணும் என்று எதிர்பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதற்காக வேண்டி அல்லாஹுடைய குர்ஆனும் அன்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸும் எங்களுக்கு அழகான முறையில் வழிகளை காட்டி தந்திருக்கு. இந்த அல்லாஹுடைய பரக்கத்தை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எங்கே தேடலாம், எப்படி எப்படி அடைஞ்சு கொள்ளலாம்? வெறுமனே மெட்டீரியலை மட்டும் நம்பி இது ஊடாக போனால், இப்படி பெரிய சம்பாதிச்சால், அல்ல இவ்வளோ பெரிய அடிப்படையில் என் லைஃப்பை நான் மாற்றிக்கொண்டால் என் வாழ்க்கையில் பரக்கத் கிடைக்கும், நான் என் 7 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டு போகலாம், இப்படின்னு மட்டும் யாரும் நினைச்சிடக்கூடாது. கிடைக்கும், கிடைக்காம இருக்கும், அல்லாஹ் தருவான், தராமல் இருப்பான், அது வெளிரங்கத்தோடு உள்ளது. ஆனால் இருந்தோ இல்லையோ அதன் மூலமாக எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தர வேண்டியது, எங்களுடைய மனத்தில் நிம்மதியை தர வேண்டியது, வாழ்க்கையில் கயிறுகளை தர வேண்டியது, இது அல்லாஹுடைய பொறுப்பு. அல்லாஹ் கிட்ட தான் நாங்கள் கேட்கணும். எனவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களுக்கு அதற்குரிய வழிகளையும் குர்ஆனூடாகவும் சொல்லுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ செய்திகளை இங்கே அடையாளப்படுத்தி தந்தான். உலமாக்கள் எழுதி வச்சிருக்கிறார்கள் 20, 30, 40 என்று அல்லாஹுடைய பரக்கத்தை அடையக்கூடிய வழிகள், அதற்கான காரணிகள் என்று எத்தனையோ இருக்கிறது. இந்த குறுகிய நேரம் குறிப்பிட்ட ஒரு சில விடயங்களை அடையாளப்படுத்தலாம். அன்புக்குரியவர்களே, ஆக முக்கியம் எங்களோட வாழ்க்கையில் தக்வா. அல்லாஹுடைய குர்ஆன் சொல்லுகிறது, தக்வா இருந்தால் நாங்கள் எதை எதிர்பார்க்கிறோம் அதை தாராளமாக அடைய முடியும். ஒவ்வொரு ஜுமாவிலும் குத்பாவுடைய ஆரம்பம் தக்வாவை பற்றி வசியத் செய்யப்படுகிறது. இந்த வசியத் செய்யப்படலை என்றால் குத்பா ரிட்டன், அரபு குத்பா ஓதப்படணும். வசியத் கட்டாயம் குத்பாவுடைய ருக்குன். அப்படி என்றால் தக்வா ஒவ்வொரு கிழமையும் ஞாபகப்படுத்தப்படுது, வாழ்க்கையில் உண்டாக்கி கொள்ளணும். நாங்கள் எதிர்பார்க்கிறது வாழ்க்கையில் 2 விஷயம். ஒன்று, எனக்கு நல்லது கிடைக்கணும், எனக்கிட்ட இருக்கிற பிரச்சனை இல்லாமல் போகணும். இந்த 2ஐத்தான் மனிதனாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். எனக்கு கயிறுகள் கிடைக்கணும், நலவுகள் திறக்கப்படணும், என் வாழ்க்கையில் நல்லவைகள் வந்து சேரணும், மாற்றமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னை விட்டு போகணும். இந்த 2க்கும் வழியை அல்லாஹ் தக்வாவினூடாக சொல்லி தருகிறான். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. 2 விஷயத்துக்கும் அல்லாஹ் சொல்லித்தார ஒரு சொல்யூஷன், ஒரு முடிவு தக்வா எங்களோட வாழ்க்கையில் உருவாகணும். யார் உண்மையான தக்வாவோடு வாழ்வார்களோ, என்ன தக்வா அடிக்கடி சொல்லப்படுறது, அல்லாஹ் சொன்னதை செய்வோம், வானாமன்றத்தை விட்டு ஒதுங்குவோம், செய்ய சொன்னதை ஏழுமான அளவு செய்வோம், வானாமன்றத்தை முற்று முழுதாக தவிர்ந்துடுவோம். அல்லாஹுடைய சிந்தனையோடு, அல்லாஹுடைய பயத்தோடு எங்கு இருந்தாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்க நிலைமையோடு மாற்றம் இல்லாமல், தவறு இல்லாமல் எங்களோட வாழ்க்கையை கழிக்க முயற்சிப்போம். இதனால் அல்லாஹ் சொல்லுகிறான், وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا. பிரச்சனைகளிலிருந்து விடுபடுற வழியை அல்லாஹ் காட்டி தருவான். يَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. நினையாத புறத்தில் அவன் தர வேண்டியதை தருவான். எனவே முதலாவது எங்களுக்கு தக்வா உண்டாகணும். அதே போன்று அன்புக்குரியவர்களே, எங்களோட கட்டாய கடமையாக அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய தொழுகையில் கவனம் செலுத்தணும். ஃபர்லான தொழுகை மௌத்து வரைக்கும் தொழணும், சக்கராத்து வரைக்கும் தொழணும். விடுபட முடியாது, எந்த காரணமும் சொல்ல முடியாது. மற்ற அமல்களுக்கு காரணிகள் இருக்குது, நிலைமைகள் முன்ன பின்னியாகினால் விடலாம், பிறகு அதற்கு மாற்று வழி செய்யலாம். தொழுகைக்கு ஒரு காரணமும் கிடையாது. நின்று தொழணும், முடியாவிட்டால் உட்கார்ந்து, இல்லாவிட்டால் நாங்கள் அப்படி பெட்டில் சாஞ்சி கொண்டு ஒன்றுமே உடம்ப அசைக்க இயலா, கண்ணை மட்டும்தான் அசைக்கலாம், அப்படி சரி தொழணும். அந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் அல்லாஹ் சொல்லுகிறான், லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்சுகுக். தொழுகையை குடும்பத்துக்கு ஏவுங்க, மக்களுக்கு ஏவுங்க, நீங்கள் தொழுகையை கடைப்பிடிச்சு வாங்க, நாங்கள் உங்களுக்கு ரிஸ்கை தருகிறோம், திறந்து தருவோம் என்கிறத அல்லாஹ் வாக்குறுதியாக சொல்லுகிறான். அதே போல் அன்புக்குரியவர்களே, இந்த 2ம் அடிக்கடி எங்களோட வாழ்க்கையில் எப்பவுமே இருக்க வேண்டிய ஒன்று. அதோடு சேர்த்து சில எங்களோடு அன்றாடம் இருக்கக்கூடிய சில விஷயங்களை, பிரதான விஷயங்களை அடையாளப்படுத்தலாம். அதில் முதலாவது அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட குடும்பங்கள், எங்களோட உறவுகள் சேர்த்து வாழப்படணும். குடும்பங்களுடைய ஒற்றுமை பாதுகாக்கப்படணும். எங்கள் குடும்பம் சின்ன பின்னமாகிடுமோ, சிதைஞ்சு போயிடுமோ,
அங்கே அல்லாஹுடைய பரக்கத் இல்லை. எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்குது, காத்தியுர் ரஹம், குடும்ப உறவை துண்டிச்சு வாழ்றார் ஒருவர், முதலாவது துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. துஆ ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு நிபந்தனை குடும்ப உறவுகளையும் சேர்த்து கொள்ளணும். துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சில முக்கியமான அல்லாஹுடைய பொதுவான மன்னிப்பு கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அந்த சந்தர்ப்பங்கள் அல்லாஹுடைய பொது மன்னிப்புக்கு இவர் தகுதியற்றவராக மாறிடுவார். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு துனியால கிடைக்காம போயிடும். அதே போல மௌத்துக்கு பின்னாடியும் குடும்ப உறவை துண்டித்து வாழ்ந்தவர் அல்லாஹுடைய அருளை விட்டு தூரமாக்கப்படுவார், சொர்க்கத்துக்கு போறதுக்கு கஷ்டப்படுவார். எனவே எல்லாத்துக்கும் நிபந்தனை குடும்ப உறவுகளை சேர்த்து வாழணும். அப்படி சேர்த்து வாழும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள், மன் அஹப்ப ஐ யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யும்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமா. யார் தன்னுடைய வாழ்க்கையுடைய எல்லா சந்தர்ப்பங்களும் பரக்கத்தாக கொடுக்கப்படணும் என்று விரும்புகிறாரோ, தன்னுடைய ஆயுள் அதிகரிக்கப்படணும், அல்லது தனக்கு கிடைக்க அல்லாஹ் எழுதி தந்த ஆயுளை நிம்மதியாக கழிக்கணும், யார் விரும்புகிறாங்களோ குடும்பங்களை சேர்ந்து வாழட்டும். இன்னைக்கு சின்ன பின்னமாக இருக்கிறாங்க, பல இடங்கள்ல வருஷக்கணக்காக பேசாமல் இருக்கிறாங்க. தூரத்து சொந்தங்கள் அல்ல, ரொம்ப நெருங்கிய உறவுகள், அதுதான் தேவை. அதாவது பெற்றோரும் பிள்ளைகளும், அதே போன்று பிள்ளைகளுக்கு பெற்றோரின் உறவுகள், தாயின் உடன் பிறந்தவர்கள், தந்தையின் உடன் பிறந்தவர்கள், இந்த உறவைத்தான் நாங்கள் இரத்த உறவு என்று சொல்லுவோம். இந்த உறவுகள் கட்டாயம் பேணப்படணும். சில இடங்களில் கேள்விப்பட்டோம், பாப்பாக்கும் மகனுக்கும் 3 வருஷமா பேச்சுவார்த்தை இல்லை. எப்படி இருக்கும் அந்த குடும்பம்? அல்லாஹ்வுடைய உதவி எப்படி அங்கே வந்து சேர போகுது? அன்புக்குரியவர்களே, ரொம்ப கவலையான செய்திகள் பல குடும்பங்களில் கேள்விப்பட்டோம். குடும்ப உறவு பேணப்படணும், எங்களோட வாழ்க்கையில் பரக்கத் உண்டாக. அதே போல் அன்புக்குரியவர்களே, நாங்கள் இருக்கிற இடங்களில், குடும்பங்கள்லையோ வேலை செய்கிற இடங்கள்லையோ பொது இடங்கள்லையோ எங்களோட மஷூராக்கள் வரும் பொழுதோ எந்த கட்டமாக இருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய வயதில் மூத்தவர்கள் உட்படுத்தப்படணும். வயதில் மூத்தவர்கள் முதன்மைப்படுத்தப்படணும். வயதில் மூத்தவர்களிடம் ஆலோசனை கேட்கப்படணும். குறைஞ்சபட்சம் அந்த வயதில் மூத்தவர்களிடம் இப்படி ஒன்று செய்ய போகிறோம், துஆ செய்யுங்க என்றாவது சொல்லப்படணும். அந்த மூத்தவர்களின் மூலம் எங்களுடைய காரியங்கள் ஆரம்பிக்கப்படணும். இதில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். ஒரு கட்டம் மஜ்லிஸில் இருக்கிற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கோப்பை ஒன்று வருது. சஹாபாக்களை பார்த்துட்டு அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, கொடுக்குறாங்க, குடிங்க. அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு யோசிச்சாங்க, எனக்கு நபி அவங்க தாராங்களே, நபியை குடிக்கட்டுமே, யார சொல்ல நீங்கள் குடிங்கன்னு கொடுக்குறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தடவை 3 தடவை கொடுக்குறாங்க. அவர் திரும்ப திரும்ப நபிக்கு கொடுக்குறார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஷ்ரப் யா அபா உபைதா ஃபஇன்னல் பரக்கத மஅ அகாபிரினா. அபு உபைதா ரலியல்லாஹு குடிங்க, நீங்க, எங்களுக்கு பரக்கத்தை அல்லாஹ் எங்களுடைய வயசில் மூத்தவங்களோட வச்சிருக்கிறான். மூத்தவர்களை முற்படுத்தணும், மூத்தவர்கள் மூலம் தான் பரக்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஆரம்பிங்க, நீங்க குடிங்க, நீங்கன்னு சொல்லி முதலாவது அவருக்கு கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு சமூகத்தில் ஒதுக்கப்படுறாங்க, குடும்பங்களில் ஓரமாக்கப்படுறாங்க. அவங்க வயசாலில் அவங்களுக்கு என்ன தெரியும் என்று ஓரமாக்கப்படுறாங்க. தெரியுமோ தெரியாதோ, குறைஞ்சபட்சம் துஆ செய்யுங்கன்னு சரி வார்த்தை சொல்லி கொண்டால், அவங்களோட வாயிலிருந்து வருகின்ற அல்ஹம்துலில்லாஹ் என்பது, மாஷா அல்லாஹ் என்பது, அல்லது அவங்க உள்ளத்தால் நல்லம் நீங்க செய்யுங்க என்று சொல்றது ஏதோ ஒரு அடிப்படையில் அந்த வார்த்தையில் அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத்தை உண்டாக்குவார். எனவே மூத்தவர்களை முற்படுத்தணும், அவர்களிடம் மஷூரா செய்யலாம், அல்லது அவனோட துஆவுக்கு அவர் வார்த்தை சொல்லிக் கொள்ளலாம். ஏதோ ஒரு அடிப்படையில் அவர்கள் முற்படுத்தப்படணும். அதே போன்று அன்புக்குரியவர்களே, நாங்கள் வெளியிலிருந்து வீட்டுக்கு வாரோம், வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது கட்டாயம் சலாம் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பரக்கத்தை அங்கு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், துஆவாக முன்வைக்கிறோம். வீட்டுக்குள் நுழையும் பொழுது சலாம் சொல்லணும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் வீட்டுக்குள் நுழையும் பொழுது சலாத்தோடு வருகிறார்களோ, இன்னும் ஒரு ரிவாயத்தில் வருது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சொல்லுறாங்க, வீட்டுக்குள்ள போகும்போது சலாம் சொல்லிட்டு போங்க. இப்படி சலாத்தோடு வரும் பொழுது இன் ஆஷ ருஸிக வ குஃபிய, அவர் வாழும் காலமெல்லாம் அவருக்கு போதுமான அளவு அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். சலாத்துடைய பரக்கத் வீட்டில் இருந்து ஷைத்தான் வெளியேற்றப்படுவான், அல்லாஹுடைய பரக்கத் வீட்டுக்குள்ள வரும். இன் ஆஷ ருஸிக வ குஃபிய, வாழும் காலம் அவருக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டிருப்பான். ஒருவேளை அவர் மௌத்தாயினால் வ இன் மாத அத்கலஹுல்லாஹு அல் ஜன்னா, அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பான். ஒரு சலாம் இதை தொடராக பேணும் பொழுது இவ்வளவு பெரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருகிறான். அதே போன்று அன்புக்குரியவர்களே, எங்களுடைய வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல சின்னதோ பெரியதோ, அங்கு
உண்மையும் நேர்மையும் இருக்கணும், நம்பிக்கையான வியாபாரமாக இருக்கணும். அழகான முறையிலே சொல்லி தந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேர்மையான முறையில் உண்மையான முறையில் கொடுக்கல் வாங்கல் நடக்கும் பொழுது விற்பவர் வாங்குபவர் ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வான். அல் பையானி பில் கியாரி மா லம் யதஃபர்ரகா ஃபஇன் ஸதகா வ பையனா பூரிக ஃபீ பைஇஹிமா பூரிக லஹுமா ஃபீ பைஇஹிமா. எங்க உண்மையை சொல்லி விஷயத்தை விளங்கப்படுத்தி இதில் அப்படி இதில் இப்படி நீங்கள் விரும்பினா வாங்கலாம் எடுக்கலாம் ஏதோ ஒரு அடிப்படையில் அதான் சொல்கிறோம். பெரிய கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், சின்ன விஷயமாக இருக்கலாம், இல்லை ஒரு பக்கத்து வீட்டோடு செய்யக்கூடிய ஒரு தொடர்பாடலாக கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், இல்லை தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று கொடுக்கிறதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்னொருவருக்கு ஒன்று கொடுக்குறோம் விற்கிறோமா விஷயத்தை சொல்லி விளங்கப்படுத்தி தெளிவுபடுத்தி ரெண்டு பேரும் மனத்தால திருப்தி அடைந்து அந்த கொடுக்கல் வாங்கலை செய்து கொண்டால் பூரிக லஹுமா ஃபீ பைஇஹிமா, அந்த ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வார். இவர் விற்றவருக்கு கிடைக்கின்ற அந்த வருமானம் பரக்கத்தாக இருக்கும், வாங்கியவருக்கு அந்த பொருள் பரக்கத்தாக நீண்ட கால பாவனைக்குரியதாக இருக்கும். இல்லை அதனால் எந்த பிரயோஜனத்தை அடையணுமோ அதை அல்லாஹ் கொடுப்பான், ரெண்டு பேருக்கும் பரக்கத் செய்யப்படும். மாற்றமாக எப்பொழுது பொய் சொல்லி உண்மையை மறைத்து எப்ப இந்த ரெண்டு பேரும் ஒரு மாதிரி சமாளிச்சு எப்படியோ தட்டி விட்டாச்சு எப்படியோ வித்தாச்சு என்று நினைப்பார்களோ, வியாபாரத்தை இந்த முறையில் செய்து கொள்வார்களோ, அவங்களுடைய வியாபாரத்துடைய பரக்கத் இல்லாமலாக்கப்பட்டுவிடும். அன்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த பெரிய ஒரு வழிகாட்ட, எங்க சின்ன வியாபாரமோ பெரிய வியாபாரமோ கிடைக்கக்கூடிய வருமானம் பெரிய நிறையவோ கொஞ்சமோ முறையோடு நடந்து கொண்டால் அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத் செய்கிறார். உண்மையான வியாபாரிகள் நாளைக்கு கியாமத்தில் மஅன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன், நபிமார்களோடு சித்தீகீன்களோடு இருப்பார்கள் என்ற உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே வாழ்க்கையில் பரக்கத் வேணுமா, கொடுக்கல் வாங்கல் உண்மையும் நேர்மையும் இருக்கணும். அதே போன்று கடைசியாக ஒரு விஷயம் அன்புக்குரியவர்களே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களோட வாழ்க்கையில் சதகா இருக்கணும். நாங்கள் சம்பாதிக்கிறோம், பொருள் ஈட்டுகின்றோம், கிடைச்சி கொண்டு இருக்குது, அதில் ஒரு பகுதி சதகா கண்டு ஒதுக்கணும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் கொடுக்கலாம், கிழமையில் ஒரு நாள் கொடுக்கலாம், மாதத்து ஏதோ ஒரு அடிப்படையில் நாங்கள் சதகாவுடைய சந்தர்ப்பங்கள் அமைச்சு கொள்ளலாம். எங்களுக்கு கிடைக்கக்கூடியதில் ஒரு பங்கு அதுக்கென்று ஒதுக்கி வச்சுக்கொள்வது. அன்புக்குரியவர்களே, மா நகஸத் ஸதகத்தும் மின் மால் சொல்லி தந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாளும் சதகா எங்களுடைய பொருளாதாரத்தில் குறைவை உண்டாக்காது. ஒரு நாளும் அல்லாஹ் குறைவை தரமாட்டான். கொடுக்க கொடுக்க அல்லாஹ் தந்து கொண்டிருப்பான். பரக்கத்துக்கான பெரிய சந்தர்ப்பம், பரக்கத்துடைய வாசல் திறக்கப்பட்டு கொண்டே இருப்போம். நாங்கள் பல தடவைகள் பேசுவோம், நாங்கள் பலரோடு பேசி இருப்போம். கொடுக்க கொடுக்க அவங்க கண்டுட்டாங்கப்பா, கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க, அல்லாஹ் தாரது அவங்களுக்கு விளங்கிடுச்சு, அல்லாஹ் தாரது அவங்க கண்ணால் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, அதனால கொடுத்து கொண்டே இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். சிறியதோ பெரியதோ எங்களால் முடிந்த அளவு அல்லாஹுக்காக இஹ்லாஸோட சதகா செஞ்சு கொண்டிருப்போம். சதகா என்பது வருஷத்தில் ஒருக்கா இல்லை, வாழ்க்கையில் ஒருக்கா இல்லை. எங்களால் முடிந்த ஜக்காத்து தான் வருடத்தில் ஒரு முறை கணக்கிட்டு சரியாக கொடுக்க வேண்டியது. ஜக்காத் சதகா எப்பொழுதும் எப்படியும் கொடுக்கலாம். அதற்காக ஒரு பகுதியை ஒதுக்கி நாம் கொடுத்து கொண்டே இருப்போம். அல்லாஹ் அவன் தார வாசலை திறந்து தந்து கொண்டே இருப்பான். அதே நேரத்தில் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டி தந்த மிகப்பெரிய ஒரு வழிகாட்டல் என்ன தெரியுமா? எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் கிட்ட கேட்கிறது, அல்லாஹ் கிட்ட துவா செய்வோம். நேரங்களை சந்தர்ப்பங்களை ஒதுக்கி அல்லாஹ் கிட்ட துவா செய்வோம். துவாவினால் அடைய முடியாதது எதுவும் இல்லை. அந்த அடிப்படையில் பரக்கத்தை கேட்பதற்கும் துவா படித்து தந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ சொல்ல போகிற ஹதீஸ் சில உலமாக்களுடைய கருத்து பிரகாரம் இதில் இந்த ஹதீஸில் வரக்கூடிய அறிவிப்பாளர்களுடைய வரிசையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் அதிகமான இமாம்கள் இல்லை, இது பொருத்தமான ஹதீஸ். இதை போன்று இன்னும் எத்தனையோ ஹதீஸ்கள் இருக்கின்றன, ஒன்றோடு ஒன்று பக்கபலமாக இருக்கிறது, இது சஹீஹானது அல்லது ஹசன் என்ற தரஜாவில் அந்தஸ்தில் வைக்கப்பட வேண்டியது, தாராளமாக அமல் செய்யலாம் என்ற அடிப்படையில் பல இமாம்கள் சொல்லியிருக்கிறார். இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லா அவர்களுடைய முஸ்னதிலே, இமாம் தபரானி ரஹிமஹுல்லா அவர்களுடைய முஅஜமிலே, இமாம் நசாயி ரஹிமஹுல்லா அமலுல் யௌமி வல்லைலா என்ற அவர்களுடைய கிதாபிலே, இமாம் அபூபக்கர் இப்னு அபி ஷைபா ரஹிமஹுல்லா அவருடைய முஸன்னஃபிலே இப்படி பலர் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன தெரியுமா? அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தாங்க. வுது செய்வதற்காக தண்ணி எடுத்து கொடுத்தார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது செய்து முடித்துவிட்டு அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி வவஸ்ஸிஅலி ஃபீ தாரி வபாரிக்லி ஃபீ ரிஸ்கி, 3 கலிமாக்கள் கொண்ட 3 வார்த்தைகள் கொண்டு இந்த துவா ஓதினார்கள். சொல்கிறாங்க அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு, நான் கேட்டது யா ரசூலல்லாஹ், என்ன சொல்கிறீங்க நீங்கள், என்ன இந்த வார்த்தைகள் என்று நான் கேட்டேன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா தரக்கத் மின் ஷை அல்லது மா தரக்ன மின் ஷைஇன், இந்த வார்த்தைகள் எதையுமே விட்டு வைக்கவில்லை, எனக்கு கிடைக்க வேண்டிய கைர்களை எல்லாம் இந்த வார்த்தைகள் எனக்கு பெற்று தந்திருக்கின்றன என்ற அடிப்படையில் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். பரக்கத்திற்காகவே இதை ஓத முடியும் என்று உலமாக்கள் சொல்லி தந்த வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதின கட்டம் வுதுவுக்கு பின்னாடின்னு வந்திருக்கிறது. எனவே அதிகமானவர்கள் வுதுவுக்கு பின்னால் இப்படி ஒரு துவா இல்லை என்று சொன்னாலும் மாஷா அல்லாஹ், நாங்கள் இப்போ சொன்ன மாதிரி இந்த ஹதீஸ் அழகான முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விசேடமாக எங்களுடைய ஷாஃபிஈ மத்ஹபுடைய அறிஞர், மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அஸ்கார் நூலிலும் இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். அழகான முறையில் சொல்கிறாங்க, இந்த ஹதீஸ் தாராளமாக அமல் செய்யலாம், இந்த துவாவை நாங்கள் ஓதலாம். இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இதை தாராளமாக நாங்கள் ஓதலாம். எனவே மிக சிறப்பான ஒரு துவா, வுதுவுக்கு பின்னாடியும் ஓதுவோம். அதையும் தாண்டி நாங்கள் தொழுகைகளுக்கு பின்னால் ஏனைய சந்தர்ப்பங்கள் எல்லா கட்டங்களையும் ஓதுவோம். அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி, யா அல்லாஹ் நீ என்ற பாவங்களை மன்னிச்சிரு. வவஸ்ஸிஅலி ஃபீ தாரி, என் வீட்டில் எனக்கு ஏற்ற மாதிரி, என்னோட வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி விசாலமான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தித்தா. வபாரிக்லி ஃபீ ரிஸ்கி, நீ எனக்கு எதை முடிவு செஞ்சிருக்கிறாயோ, என் ரிஸ்கி எனக்கு நீ எதை தருவாயோ அதை நீ பரக்கத் செஞ்சுத்தா என்று கேட்கக்கூடிய மிகப்பெரிய துவா செய்வோம். அல்லாஹ் கிட்ட கேட்போம். அல்லாஹ் நம் அனைவருடைய வாழ்க்கையிலையும் கைர்களை பரக்கத்துகளை தந்தருள்வானாக. அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாரெல்லாம் மரணத்து மன்னரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பாயாக. அல்லாஹ் அனைவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவாயாக. பிரச்சனைகள் கஷ்டங்களை நீக்கி வைப்பாயாக. ஆரோக்கியமான நிம்மதியான வாழ்க்கை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் அத்துணையை நீக்கி வைப்பாயாக. என்னுடைய குடும்பங்களிலும் பொருளாதாரங்களிலும் வியாபாரங்களிலும் பரக்கத்தையும் பாதுகாப்பை ஏற்படுத்தி தருவாயாக. உனக்கு பொருத்தமான முறையில் உண்மையான தக்வாவுடன் ஈமானுடன் வாழ்ந்து இறுதி முடிவு லா இலாஹ இல்லல்லாஹுடன் அமையக்கூடிய நல்ல மோமின்களாக, நல்ல மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக. எங்கள் துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.